இந்த வீடியோவில் நம்ம pgtrb physics unit 3 classical mechanics இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய Hamilton's equation Hamiltonian functions இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். For a conservative holonomic system from time t1 to t2 is that line integral is an angle variable. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்து தெரியும் S is equal to integral t1 to t2 L dot dt. இதில் S அப்படிங்கிறது Hamilton's principal function. L அப்படிங்கிறது Lagrangian. ஸோ Lagrangian அப்படிங்கிறது நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது T மைனஸ் V. இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படியும் எழுதலாம். டெல்டா இன்டெக்ரல் T1 to T2 L dot dt is equal to 0 அப்படின்னு எழுதலாம். Total linear momentum of a closed system is conserved due to homogeneity of the space. அதாவது ஒரு closed systemல இருக்கக்கூடிய total linear momentum வந்து கன்சர்வ் ஆகும் எப்படினால due to homogeneity of the space. Next, total angular momentum of a closed system is conserved due to isotropy of the space. ஒரு closed systemல இருக்கக்கூடிய angular momentum அதாவது total angular momentum கன்சர்வ் ஆகும் இதனால due to isotropy of the space. Next, total energy is conserved for a closed system due to homogeneity of space. ஒரு closed systemல total linear momentum வந்து எதனால homogeneity of the spaceனால, total angular momentum வந்து isotropy of the space, total energy conserve ஆகுது homogeneity of space. அதாவது total linear momentumம் total energyயும் homogeneity of space, angular momentum வந்து isotropy of the space. இது ஒரு important questions. இந்த 3 points நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன். இதில் லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன் எடுத்துட்டோம்னா நம்ம எல் ஆஃப் கியூகே டாட் கியூகே டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே ஹாமில்டோனியன் ஹெச் எடுத்துட்டோம்னா ஹெச் ஆஃப் கியூகே டாட் கியூகே டி. அதாவது லெக்ராஞ்சியனை பொறுத்த வரைக்கும் டைம் எக்ஸ்பிளிசிட்டி இருக்காது, பட் ஹாமில்டோனியனை பார்த்தோம்னாங்க டைம் எக்ஸ்பிளிசிட்டி இருக்கும். இந்த Lagrangian formulation பொறுத்த வரைக்கும் independent variables are generalized coordinates and time. independent variables என்ன இருக்கு? generalized coordinate and time. நம்ம சொன்னோம் இல்லையா time explicit ஆகாதுன்னு. அதுதான் அடுத்தது generalized velocities also appear explicitly in the formulation. generalized velocity இருக்குல்ல அதுவும் explicit ஆகும். They used to be treated ultimately as dependent variable. பட் இது வந்து நம்ம டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். அப்போ அதாவது நம்ம Lagrangian L equal to T minus V நம்ம ஏற்கனவே சொன்னது தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே ஹாமில்டோனியன் எடுத்துட்டோம்னா H is equal to T plus V. ஹாமில்டோனியன்ங்கிறது டோட்டல் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, ஹாமில்டோனியன் ரிமூவ் திஸ் டிபெண்டன்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் நியூ இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் கால்ட் ஜென்ரலைஸ்டு மொமெண்டம் PI. அதாவது ஹாமில்டோனியனில் இந்த டிபெண்ட் வேரியபிள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ இண்டிபெண்ட் வேரியபிளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அது ஜென்ரலைஸ்டு மொமெண்டம். அதுக்கான சிம்பிள் வந்து PI. அப்போ ஹாமில்டோனியன் ஹெச் வந்து என்னென்னா QI டாட் PIT. இதில் QI அப்படிங்கிறது ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், PIங்கிறது ஜென்ரலைஸ்டு மொமெண்டம், Tங்கிறது டைம். அந்த ஈக்குவேஷன் நம்ம சொல்லும் போதே சொல்லியிருக்கிறோம் ஹாமில்டோனியன் வந்து டைம் எக்ஸ்பிளிசிட் ஆகும் அப்படின்னு. ஸோ ஜென்ரலைஸ்டு மொமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம்னா PI ஈக்குவல் டு டோ எல் பை டோ QI டாட். நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்குறது ஃபேஸ் ஸ்பேஸ். இட் மஸ்ட் பி 6n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த ஃபேஸ் ஸ்பேஸில் நமக்கு இருக்கிறதுனா 6n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, அல்லது இதை வந்து என்ன சொன்னால் 6n டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்குது. இன் ஃபேஸ் ஸ்பேஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ரெகார்டட் as independent variables like space coordinates. இதில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் வந்து ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ். நெக்ஸ்ட்டு எ சிங்கிள் பார்ட்டிகிள் இன் ஃபேஸ் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபைடு பை 6 கோஆர்டினேட்ஸ். ஒரு சிங்கிள் பார்ட்டிகிளில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஸ்பேஸ் வந்து நமக்கு என்ன பண்ணால் 6 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. இந்த 6 கோஆர்டினேட்ஸில் வந்து 3 வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ், 3 வந்து மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ். அதாவது 6 கோஆர்டினேட்ஸ் இருக்குது, அதில் 3 வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ், 3 வந்து மொமெண்டம் கோஆர்டினேட்ஸாக இருக்குது. This 6D space is sometimes called new space. இதில் இருக்கு இல்லையா 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் சொன்னோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சில நேரத்தில் நியூ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்கள், the phase space is a superposition of new space. ஃபேஸ் ஸ்பேஸ் வந்து நியூ ஸ்பேஸில் சூப்பர் பொசிஷனாக இருக்குது.
இந்த phase spaceல 6n dimension space இருக்குன்னு சொன்னலையா, அந்த 6n dimensional space வந்து formed coordinates. அது இந்த coordinates எப்படி form பண்ணுதுன்னா q1 and so on q3n, p2 and so on p3n. இந்த 6n இருக்கு இல்லையா, 6n dimensional space வந்து form பண்ணது coordinates எப்படின்னா q1 and so on q3n, p2 and so on p3n. உங்களுக்கு தெரியும் qங்கிறது generalized coordinates, pங்கிறது generalized momentum. Next, a single point this phase space will fix all the position coordinates and momentum. இந்த phase spaceல இருக்கக்கூடிய single point வந்து எல்லாத்தையும் fix பண்ணது என்னன்னா all position coordinates and momentum. phase spaceல only one possible path தான் இருக்கு. அதாவது path வந்து only ஒன்று தான் இருக்கு. இதில் ஒரு path தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த path almost refers to actual dynamical path. ஒரு path வந்து actual dynamic path ரெஃபர்ஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு இதுனா dimension of phase space. phase space இருக்கு இல்லையா, அதோட dimension என்னன்னு பார்த்தோம்னா kg³ m⁻6 s⁻−3. dimension of phase space வந்து என்னன்னா kg³ m⁻6 s⁻−3. Next, Hamiltonian H அதோட function எப்படி define பண்றோம் அப்படின்னா H is equal to summation pi qi dot minus L of qi dot. Hamiltonian function is defined as, Hamiltonian function எப்படி define பண்றாங்கன்னா H is equal to summation pi qi dot minus L of qi dot. இந்த Hamiltonian H இருக்கு இல்லையா, அது எப்படி அசைன் பண்றாங்கன்னா on the basis of pi and qi. pi generalized momentum, qi generalized coordinates. அப்ப H is equal to T plus V. T plus V total energy. அப்ப H equal to E ன்னு சொல்லலாமா? அப்ப H represent the total energy E இருந்துச்சுன்னா அப்ப transformation equation should not involve time explicity. இப்போ time explicity இல்ல அப்படின்னாக்கா அப்போ time டிபெண்ட் பண்ணலனா இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா constant of motion. H does not involve time னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் constant of motion. Next ஒரு important formula பார்த்தோம் அப்படின்னா Hamiltonian canonical equation of motion. Hamiltonian canonical equation of motion வந்து நமக்கு இந்த 3 equations இருக்கு. இதுல வந்து qi dot equal to dou h by dou pi. செகண்டா பார்த்தோம்னா pi dot equal to minus dou h by dou qi. அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன minus dou L by dou t equal to dou h by dou t. இதில் இந்த 3 ஈக்குவேஷன்ஸுமே ரொம்ப முக்கியம், qi, pi and the equation. ஸோ இதில் வந்து இந்த pi ஈக்குவேஷன்ஸ் நிறைய தடவை கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ சொன்னாலே இந்த these equations constitute set of 2n first order equations of motion replacing the second order Lagrangian equation. Next, if a given coordinate is cyclic in Lagrangian, it is also be cyclic in Hamiltonian. இந்த கொடுக்கப்பட்ட coordinates வந்து Lagrangianல cyclic இருந்துச்சுன்னா Hamiltonianலயும் cyclic இருக்கும். இப்போ இந்த qi இருக்கு இல்லையா, அந்த qi does not appear in Lagrangian L. அப்போ pi dot equal to dou L by dou q equal to 0. அப்போ pi நம்ம என்ன சொல்றோம் constant அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த equation pi dot equal to minus dou h by dou qi. Next, இந்த qi also not appear in h. நம்ம qi வந்து Lல இல்லைன்னு சொன்னாலே அதே போல hலையும் இருக்காது. Next, physical significance of Hamiltonian H. Like Lagrangian, H also possesses the dimensions of energy, but at all circumstances it is not equal to the total energy E. A restriction of this explicit equality E equal to H. இந்த equality explicit இருக்கு இல்லையா, அதில் restriction வந்து 2 points மெயினாக இருக்கு. System be conservative. One potential energy is coordinate dependent and not velocity dependent. அந்த சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கோஆர்டினேட் டிபெண்ட்டாகவும் அண்ட் நாட் வெலாசிட்டி டிபெண்ட், வெலாசிட்டிக்கு டிபெண்ட் இல்லாமலும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்ஸ் பி இண்டிபெண்ட் ஆஃப் டைம். கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னாக்கா டைமுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போது சம்மேஷன் பிஐ கியூஐ டாட் ஈக்குவல் டு 2t. இந்த ரெண்டு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, அதாவது கன்சர்வேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி
கோஆர்டினேட் டிபெண்ட்டாகவும் வெலாசிட்டிக்கு டிபெண்ட் இல்லாமல் இருக்கும். செகண்ட் வந்து கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி ஈக்குவேஷன் இருக்குன்னா டைமுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெண்டு கண்டிஷனும் ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இது எப்படின்னா இதுதான் நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து ஹாமில்டோனியனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் வச்சு தான் நம்ம டோட்டல் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மாடிஃபைடு ஹாமில்டன்ஸ் பிரின்சிபலுக்கான ஈக்குவேஷன் டெல் சம்மேஷன் ஐ integral t1 to t2 pi dqi minus del integral t1 to t2 hdt equal to 0. Modified Hamilton's principle equation del summation I integral t1 to t2 pi dqi minus del integral t1 to t2 hdt equal to 0. Next, modified Hamilton's principle in terms of parameter. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா del pi into d is directly proportional to di by di is equal to d is directly proportional to dou by dou alpha integral t1 to t2 summation pi qi dot minus h of qi pi dot into t into dt is equal to 0. So in the modified Hamilton's principle and the modified Hamilton's principle in terms of parameter ரெண்டுமே important equations. Next நம்ம பார்க்க போகிறது applications of Hamiltonian equations of motion. அதில் first வந்து simple pendulum. இது வந்து நம்ம Lagrangeலையும் பார்த்துருப்போம். அதில் potential energy, kinetic energy. So kinetic energy T equal to 1/2 ml squared theta dot squared. Potential energy V equal to mgl into 1 minus cos theta. இந்த பொட்டன்ஷியல் கைனடிக் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் ஜி பை எல் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. ஹாமில்டனில் சிம்பிள் பெண்டுலமுக்கான ஈக்குவேஷன் தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் ஜி பை எல் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பெண்டுலம். ஸோ இதுலேயும் கைனடிக் எனர்ஜி டி ஈக்குவல் டு 1/2 ஐ தீட்டா டாட் ஸ்கொயர், பொட்டன்ஷியல் எனர்ஜி வி ஈக்குவல் டு மைனஸ் mgl காஸ் தீட்டா. அந்த ஹாமில்டனியன் h is equal to t plus v தெரியும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக ஈக்குவேஷன் தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் mgl பை ஐ சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ காம்பவுண்ட் பெண்டுலமுக்கான ஈக்குவேஷன் தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் mgl பை ஐ சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்ஸ். நிறைய கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கார்ட்டீசியன், போலார், சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் பற்றி பார்ப்போம். Cartesian coordinate x dot equal to dou h by dou px or x dot equal to ph by m, or இங்கே வந்து px dot equal to minus dou h by dou x or px dot equal to minus dou v by dou x. அடுத்தது போலார் கோஆர்டினேட்ஸ். போலார் கோஆர்டினேட்ஸில் இருக்கக்கூடிய ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு ஆரும் தீட்டாவும். ஸோ ஆர் டாட் ஈக்குவல் டு என்ன சொல்லணும், மைனஸ் டோ ஹெச் பை டோ பிஆர். இப்போது கார்ட்டீசியனில் எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் பார்த்தோம். இப்போ இங்கே நம்ம போலாரில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு ரெண்டு டைரக்ஷன்ஸ். இங்கே ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஐ ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் கே வெக்டர். அப்போது ஆர் டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ பிஆர் ஆர் ஆர் டாட் ஈக்குவல் டு பிஆர் பை எம். இந்த ஆர் அப்படிங்கிறது மொமெண்டம் கான்ஜுகேட் டு ஆர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மொமெண்டம் கான்ஜுகேட் தீட்டா. இதில் வந்து PR டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ ஆர் அல்லது PR டாட் ஈக்குவல் டு பி தீட்டா ஸ்கொயர் பை எம்ஆர் கியூப் மைனஸ் டோ வி பை டோ ஆர். அடுத்து நம்ம தீட்டா சொன்னோம் இல்லையா, அது தீட்டா டாட் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பி டாட் பி தீட்டா அல்லது தீட்டா டாட் ஈக்குவல் டு பி தீட்டா பை எம்ஆர் ஸ்கொயர். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது பி தீட்டா டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ டி இல்லைன்னா p theta dot equal to dou v by dou theta. சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட். ஸோ இதில் இருக்கக்கூடிய மொமெண்டம் வந்து ஆரில் என்ன இருக்குன்னா ஆர் டாட் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பிஆர் இல்லைனா ஆர் டாட் ஈக்குவல் டு பிஆர் பை எம். அதே போல் பிஆர் டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ ஆர் இல்லைனா பிஆர் டாட் ஈக்குவல் டு பி தீட்டா டாட் ஸ்கொயர் பை எம்ஆர் கியூப் மைனஸ் டோ வி பை டோ ஆர். இங்கே தீட்டா ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பி தீட்டா இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம், இல்லைன்னா தீட்டா டாட் ஈக்குவல் டு பி தீட்டா பை எம் அப்படின்னு எழுதலாம்.
இப்போ இதுலேயே p theta dot இருந்துச்சுன்னா minus dou h by dou theta, இல்லைன்னா இது எப்படி எழுதலாம் p theta dot equal to minus dou v by dou theta. அதே போல் z dot அப்படின்னுச்சுன்னா இந்த z டைரக்ஷனில் dou h by dou pz, இல்லைன்னா z dot pz by m அப்படின்னு எழுதலாம். அப்படியே இதை வந்து pz dot போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா மைனஸில் வந்துடும், மைனஸ் dou h by dou z or pz dot equal to minus dou h by dou z அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் வந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் வந்து ஆர் சைன் டீட்டா காஸ் பை, ஒய்ங்கிறது ஆர் சைன் டீட்டா சைன் பை, இசட் அப்படிங்கிறது ஆர் காஸ் டீட்டா. ஸோ எக்ஸ் ஒய் டிரெக்ஷன், அப்போ ஆர் டீட்டா பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டர் ஆர் டீட்டா பை. இந்த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் இருக்கக்கூடிய மொமெண்டம் கான்ஜுகேட்டும் ஆர். ஆர் எழுதும்போது பிஆர் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ ஆர் டாட் ஈக்குவல் டு எம் ஆர் டாட். பிஆர் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ ஆர் டாட் ஈக்குவல் டு எம் ஆர் டாட். இல்லைன்னா அது எப்படி எழுதலாம் ஆர் டாட் ஈக்குவல் டு பிஆர் டாட் பை எம். ஸோ மொமெண்டம் கான்ஜுகேட் டு டீட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பி டீட்டா ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ டீட்டா டாட் இர் ஈக்குவல் டு எம் ஆர் டாட் ஸ்கொயர் டீட்டா டாட். இல்லைன்னா டீட்டா டாட் ஈக்குவல் டு பி டீட்டா பை எம் ஆர் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு மொமெண்டம் கான்ஜுகேட் டு பை. இப்போ ஆர் டீட்டா பார்த்தோம்லே அதே போல் பை எடுத்துட்டோம்னா பி டீட்டா ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பை இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு பை டாட். பி டீட்டா ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பை ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு பை டாட். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டில் பார்த்தோம்னா கியூ ஐ டாட் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பிஐ ஆர் பிஐ டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ கியூஐ. இப்போ நம்ம பார்த்த எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையுமே லெஃப்ட்டில் டாட் இருந்தால் ரைட்டில் டாட் இருக்காது. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா QI டாட் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பிஐ, இங்கே PI டாட் ஈக்குவல் டு டோ மைனஸ் டோ ஹெச் பை டோ QI. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா சப்போஸ் பை வந்து சைக்கிளிக்காக இருந்துச்சுன்னா P பை டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ பை, அது வந்து என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும். அப்போது ஆங்குலர் மொமெண்டம் P பை இருக்கு இல்லையா அது வந்து கன்சர்வ் ஆகும். எப்போது பை வந்து சைக்கிளிக்காக இருக்கும்போது அது வந்து ஜீரோவாக இருக்கும்போது ஆங்குலர் மொமெண்டம் பி பை வந்து என்னவாகும் கன்சர்வ் ஆகும். இதே வந்து டீட்டா சைக்கிளிக்காக இருந்துச்சுன்னா பி டீட்டா டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ டி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்போ ஆங்குலர் மொமெண்டமில் நமக்கு சேஞ்ச் இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆங்குலர் மொமெண்டம் பெர்பெண்டிகுலர் டு இசட் ஆக்சிஸ், அதுதான் நமக்கு கன்சர்வ் ஆகும். ஸோ அடுத்த இந்த அப்ளிகேஷனில் நம்ம பார்க்க போகிறது லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் கைனெட்டிக் பொட்டன்ஷியல், கைனெட்டிக் பார்த்தீங்கன்னா half mx டாட் ஸ்கொயர்ட், பொட்டன்ஷியல் பார்த்தோன்னா half kx ஸ்கொயர்டு. நமக்கு தெரியும் ஹாமில்டோனியன் h is equal to t plus v. இப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா mx டபுள் டாட் ப்ளஸ் kx ஈக்குவல் டு 0. லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் mx double dot plus kx equal to 0. Next in the application particle in a central field force. இதில் நமக்கு வந்து அதே டோட்டல் எனர்ஜி எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லாஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்குன்னா mr double dot equal to mv naught squared by r plus f of r. Central field force இருக்கக்கூடிய ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் mr double dot equal to mv naught squared by r plus f of r. In central force motion, whole of force is along the radius vector. Central force motionல எல்லா ஃபோர்ஸும் எதோட அலாங் ஆகிருக்கு ரேடியஸ் வெக்டரோட. அப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய m v naught squared இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். m v naught squared வந்து நமக்கு என்னவாக இருக்குது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்குது. Next, Hamiltonian for a charged particle in an electromagnetic field. அதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் என்னன்னு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டில் அதுக்கான ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் அப்படின்னா h is equal to 1/2 mv squared plus q pi. h is equal to 1/2 mv squared plus q pi. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டிகல் மூவிங் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ நமக்கு அது கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்குன்னா 1/2 m x டாட் ஸ்கொயர் ப்ளஸ் y டாட் ஸ்கொயர் ப்ளஸ் z டாட் ஸ்கொயர். பொட்டன்ஷியல் எனர்ஜி v என்னவாக இருக்குன்னா mg z இருக்குது. இப்போ x டபுள் டாட் ஈக்குவல் டு px டாட் பை m ஈக்குவல் டு 0. y எப்படி இருக்குன்னா y டபுள் டாட் ஈக்குவல் டு py டாட் பை m ஈக்குவல் டு 0.
z இருக்கு இல்லையா, z double dot equal to pz dot by m equal to minus g. இப்போ xy 0 இருக்கு. அப்போ z வந்து என்னவா இருக்குன்னா acceleration along z direction is the acceleration due to gravity. அப்போ வந்து நமக்கு z direction வந்து acceleration due to gravity இருக்கு. அது எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஹாமில்டோனியன் பிரின்சிபல், ஹாமில்டன்ஸ் ஃபார்முலேஷன், அடுத்தது வந்து ஃபேஸ் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் 3 கண்டினியூவேஷன்ஸ் பார்ப்போம்.